மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பு எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கும். இன்னைக்கும் ஆண்டவர் ரொம்ப அழகா உங்களை நடத்த போறார். அவருடைய பேரன்பின் வல்லமை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை மறக்காத ஆண்டவர், உங்க மேல இரக்கமா இருக்கிற ஆண்டவர், இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி அவர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த காலையில இந்த வார்த்தை நீங்க கேட்கிறீங்கன்னா இது தற்செயல் அல்ல, இது தேவ செயல். ஏன்னா கேட்பது ஒரு மனுஷ வார்த்தைகளை அல்ல, தேவ வார்த்தை நீங்க கேட்கிறீங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேத சத்திய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய முழு கவனத்தை நம்ம செலுத்தலாமா? சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நம்மை சுற்றி வித்தியாசமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகிறது. இதுல பல பேரு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வெறுப்பேத்துறவங்க, காண்டாக்குறவங்க, டென்ஷன் படுத்துறவங்க, நம்மள தப்பா புரிஞ்சுக்கிறவங்க, நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்க, பேசக்கூடாதத நம்ம வாயாலேயே நாம் பேசும்படி நம்மளை தூண்டுறவங்க, செய்யக்கூடாதத நம்ம கையாலேயே நம்மளை செய்ய வைக்கிறவங்க, நம்ம நடந்துக்க கூடாத விதத்திலெல்லாம் நம்ம நடந்துக்கும்படிக்கு நம்மளை தூண்டி விடுறவங்க, அவசியமில்லாதத நாம பேசபடிக்கு நம்மளை தூண்டி நம்மளை பேச வைத்து பிறகு நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய மக்கள்னு பல வித்தியாசமான மக்கள் நம்மளை சூழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் நடுவிலே வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, மௌனமா அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க, எதிர்வினை ஆற்றாதீர்கள். உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்களா, தப்பா பேசுறாங்களா, முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி வேற மாதிரி பேசுறாங்களா, அமர்ந்திருங்கள், அமைதியாயிருங்கள். வேதத்திலே மோசே என்று அழைக்கப்படுகிற பெரிய ஒரு தலைவன், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்ச மக்களை வழிநடத்தக்கூடிய பெரிய தலைவன் மோசே. அந்த மோசேக்கு கூட பிறந்த ஒரு அக்கா மிரியாம், கூட பிறந்த அண்ணன் ஆரோன், ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசுறாங்க, மோசமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, மட்டமா பேசுறாங்க. இப்ப மோசஸ் என்ன தெரியுமா பண்ணாரு? நான் எவ்வளவு பெரிய தலைவன், நான் எவ்வளவு பெரிய லீடர், ஆண்டவர் என்ன அழைச்சாரு, என் மேல எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்குன்னு சொல்லி டாம்பிங்கமாலாம் பேசல. மௌனமா இருந்தார், பொறுமையா இருந்தார், அமைதியா இருந்தார். என்ன தெரியுமா ஆச்சு? படைத்த தேவனே இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து மோசேக்கு விரோதமாக பேசிய, மோசேய கடுப்பேத்திய, காண்டாக்கிய, டென்ஷன் படுத்திய உடன் பிறந்தவர்களாகிய மிரியாம் கிட்டையும் ஆரோன் கிட்டையும் ஆண்டவர் வந்து, எப்படி மோசேக்கு எதிராக நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்தாராம். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நீங்க கையை நீட்டினீங்கன்னா ஆண்டவர் கையை கட்டிப்பார். நீங்க கையை கட்டிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். பொறுமையா இருங்க. சில விஷயத்துக்காக சில இடங்கள்ல நம்ம வாயை மூடிக்கிட்டு மௌனமா இருக்கணும்னா அந்த இடத்துல மௌனமா இருங்க. சில இடங்கள்ல நம்ம காதை மூடிக்கிட்டு நம்ம கேட்காத மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா பேசாம காதை மூடிக்குங்க. சில இடங்கள்ல நம்ம கண்ணை மூடிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கண்ணை மூடிட்டு பேசாம இருங்க. என்ன நடக்கும்? கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக மேன்மையான காரியங்களை செய்வார். அதனால
வித்தியாசமான மக்களை பார்த்து நீங்க உங்களை பாதிச்சுக்காதீங்க. நீங்க உங்க சமாதானத்தை இழந்துராதீங்க. நீங்க உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. நீங்க உங்களை காயப்படுத்திக்காதீங்க. நிம்மதியா அமர்ந்திருந்து பொறுமையா இருந்து கர்த்தர் பதில் செய்வார் என்ற நிதானத்தோடு உங்க வாழ்க்கையை அழகா துவக்குங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டிய உங்க வேலை ஸ்தலத்துக்கு உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய பொறுப்புகளை பொறுமையா நிதானமா நிறைவேற்றுங்க. ஆண்டவர் நல்ல ஆன்சரை, பதில தந்து உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். இந்த மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை, இந்த நாள்ல பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் விசேஷமாக இந்த காலையில நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பு மகன் இ பிரசன்னா, அருமை மகள் எஸ் ஐஸ்வர்யா, திருமண நாளை காணக்கூடிய பிரதர் எஸ் ராஜேஷ் வெண்ணிலா தம்பதியாரை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்களையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த மே மாதம் 26ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பல ரக வித்தியாசமான மனிதர்கள் மத்தியில் வாழுகிற எங்கள் பிள்ளைகள் வித்தியாசமான மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய பாதிக்கப்பட்ட வார்த்தைகள், நடவடிக்கைகளை கண்டு துவண்டு போகாதபடிக்கு ஒரு சாந்தமும் அமைதலுமான ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனப்பக்குவத்தை தருவீராக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அமர்ந்திருக்கக்கூடிய பொறுமை நிதானத்தை நீருடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியையே சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. வெறுப்பேத்துற மக்கள், காண்டாக்குகிற மக்கள், கடுப்பேத்துற மக்கள், சங்கடப்படுத்துகிற மக்கள், தப்பு தப்பா புரிஞ்சு தப்பு தப்பா பேசக்கூடிய எத்தனை மக்கள் இருந்தாலும் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பொறுமையை தாங்க, நிதானத்தை தாங்க, சாந்த குணத்தை தாங்க, சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பேரன்பு கொண்ட கருணையின் உள்ளத்தை தாங்க. அமர்ந்திருந்து கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கான கிருபைகளை தந்து தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் விசேஷமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் காண்கின்ற இந்த மகிழ்ச்சியும் மங்களகரமான ஆண்டை அநேக ஆண்டாக நீருடைய பிள்ளைகளுக்கு நீடிக்க செய்வீராக. பாக்கியமும் நன்மையும் தந்து கனப்படுத்துவீராக. மகிமை கன துதிகள் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மனதாரமுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாளை காலை மீண்டும் இதே நேரம் நாம் சந்திப்போம்.